இது ஒரு பாட்டு வீடியோங்க. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் புரியும். இன்றைக்கி டேவை இப்படி தாங்க ஆரம்பித்தேன். மரத்துக்கு கீழே விட்டுருந்தேன், ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு. ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிவிட்டு எப்படி இறங்குறாங்க பார்த்தீங்களா? இறங்கி அவங்களுக்குள்ளே ஒரு ஓட்டம் வேறு. அப்புறம் நான் வண்டியை பக்காவாக தொடச்சி க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே கழுவிட்டேங்க. கழுவி வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கிராமத்தில் தாங்க இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியும். அவங்க குடித்தது போக நமக்கும் பசும்பாலில் டீ கொடுத்தாங்க. டீயை சாப்பிட்டு டப்புன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். வெல்கம் டு அபு விலாக்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. இட்லி சாம்பார் சட்னி திருப்தியாக சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்கியாச்சு. இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் பத்திரிக்கை வைக்க அங்கே நம்ம குரங்கு நண்பர்கள்லாம் பார்த்தேன். அங்கே இருந்த தண்ணி நல்லா மினரல் வாட்டர் மாதிரி இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு, அமேசிங்காக. அங்கே ஒரு வான்கோழி நம்ம கிட்ட வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்கே நிறைய ஃபாரினர்ஸை பார்த்தாங்க. அவர் ஒரு ஆய் சொல்லிட்டு போக அப்படியே பயணத்தை தொடங்கிட்டோம். இந்த வண்டி 18 கொடுக்குதுங்க மைலேஜ் தாராளமாக. அந்த ஊரே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே திரும்பவும் சாப்பிட கூட்டாங்க. சிக்கன் குழம்போட நல்லா திருப்தியாக ஒரு பிடி பிடிச்சிட்டு கலைஞர் டிவி இன்னும் இங்கே ஓடிக்கிட்டு இருங்க. இந்த ஊருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு. அப்படியே முட்டை மிட்டாயின்ற இந்த கடையில் முட்டை மிட்டாயின்னு ஒரு ஸ்வீட்டு செம்மையாக இருக்குமா. அதனால் அங்கே ஒரு ஷாப்பிங்கை போட்டு முட்டை மிட்டாய் ஒன்று ஆர்டர் பண்ணி ஒரு பார்சல் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வர இந்த நியூ மாடல் அந்த மாதிரி டேப் பண்ணாலே ஓப்பன் ஆகிடுங்க. அப்படியே பெட்ரோலை போட்டு அங்கேருந்து கஸ்டமரை கூப்பிட்டு வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, டேக் கேர். நான் உங்கள் அபு.